8th first termல exercise 3.1 பார்க்க போறோம். அந்த 4th sum derivative subdivision 2 -2p into 5p square minus 3p plus 7. இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். போன சம் மாதிரியே தான் விரிவாக்குறதுனால நம்ம உள்ள மல்டிபிள் பண்ணி விரிச்சு எழுத போறோம் அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? -2p ஓட 5p ஸ்கொயரை மல்டிபிள் பண்ணணும். அப்போ -2p into 5p ஸ்கொயர். இங்கே இருக்கிற இந்த சைனை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. அதுக்கடுத்து இங்கே என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ். அடுத்து இந்த -2pயோட இந்த 3pயை மல்டிபிள் பண்ணிடணும். அப்போ -2p இன்ட்டு 3p. இங்கே 3p மட்டும்தான் போடணும், ஏன்னா இந்த சைனை தான் நம்ம இங்கே போட்டோம். அதே மாதிரி இப்போது -2pயோட 7 மல்டிபிள் பண்ணிடணும். இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் -2p இன்ட்டு 7. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்னது? நமக்கு மைனஸ். அடுத்து நம்பரை மல்டிபிள் பண்ணணும். 2 × 5 எவ்வளவு? 10. அடுத்து இந்த p, இங்கே p இருக்குது, இங்கே p ஸ்கொயர் இருக்குது. நம்ம மல்டிப்ளிகேஷனில் என்ன பண்ணுவோம்? பவரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம். அப்போ இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ p பவர் 1 + 2 3. அப்போ -10p³. அதே தான் அடுத்து. இப்போ இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் நமக்கு மைனஸ் தான். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது சென்டரில். இப்போ இந்த மைனஸையும் இந்த மைனஸையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ இந்த டைமில் நமக்கு ப்ளஸ். அதே மாதிரி அடுத்து நம்பர்ஸ் 2 × 3 6. அடுத்து பியில் இங்கே p பவர் 1, இங்கேயும் p பவர் 1ன்னு அர்த்தம். அப்போ என்ன வரும்? 1 + 1 2. அப்போ p ஸ்கொயர். அதே மாதிரி தான் இதுலையும் இங்கே மைனஸ் டைம் இருக்குது. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து நமக்கு மைனஸ். ஸோ மைனஸ். அடுத்து நம்பரை மல்டிபிள் பண்ணணும். 2 × 7 14. இங்கே நமக்கு p மட்டும்தான் இருக்குது. p. அப்போது -10p³ + 6p ஸ்கொயர் -14p தான் ஆன்சர். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.